இன்று நாம் சாதாரணமாகச் சென்று சுலபமாக வழிபடும் கோயில்களில் எழுந்தருளியுள்ள தெய்வங்களுக்காக நம் முன்னோர்கள் எத்தனை தியாகம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்நியர் படையெடுப்பின் போது இறையருளாளர்கள் பட்ட கொடுமைகள் கொஞ்ச நொஞ்சமல்ல. தாங்கள் வழிபடும் இறைவனை தம் உயிரினும் மேலாக கருதியதே இதற்கு காரணமாகும். ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ பக்தர்கள் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்குகிறார்கள். அரங்கனின் மேல் அடங்கா பக்தி கொண்ட பக்தர்களின் எண்ணிக்கை அன்றும் இன்றும் எண்ணிலடங்காதவை. பல நூற்றாண்டுகளுக்கு முன் அழகிய எழில் கொஞ்சும் காவிரி நதிக்கரையிலே அமைந்த ஸ்ரீரங்கம் கோயிலை நாம் இன்றும் சுலபமாக சென்று வழிபடுகிறோம். ஆனால் அதை அந்நியர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு எத்தனை பக்தர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதை அறியும்போது நம் கண்களில் நீர் ததும்புகிறது. அவர்களின் பக்தி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இன்றும் பறந்து உயர்ந்து நிற்கும் ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் வர்ணம் தீட்டப்படாமல் வெள்ளை நிறத்திலே காட்சி தருவதற்கு அதன் பக்தர்களின் உயிர் தியாகமே காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அலாவுதீன் கில்ஜியின் தென்னகப் படையெடுப்பு நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்ததுதான். நாடு விஸ்தரிப்பு என்ற பெயரில் அவனுடைய தளபதி மாலிக் காஃபூர் நம் கோயில்களை நிர்மூலமாக்கி செல்வங்களை கொள்ளையடித்துச் சென்றதும் நாம் அறிந்ததும் மற்றும் சரித்திரத்தில் படித்த ஒன்றுதான். அவர்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து விலை மதிக்க முடியாத அளவுக்கு தங்கம், வெள்ளி, வைரம் மற்றும் நவரத்தினங்களுடன் இழைக்கப்பட்ட பெருமாளின் உற்சவ விக்கிரகத்தை எடுத்துச் சென்று விடுகின்றனர். அதன் மதிப்பு கணக்கிலிட முடியாத ஒன்று. அவர்கள் டில்லி சென்று அந்த உற்சவ விக்கிரகத்தை மன்னரிடம் சமர்ப்பிக்கின்றனர். மன்னனும் மகிழ்ச்சியுடன் அதை கண்டு ரசிக்கின்றான். ஆனால் அவனோடு பார்வையிட வந்த இளவரசி நகைகளால் சற்றும் கவரப்படாதவள் விக்கிரகத்தை பார்த்தவுடன் அதன் மீது அளவற்ற அன்பு சுரக்க இரவு பகல் என்று கனநேரம் கூட பிரியாமல் தன்னுடனேயே அந்த விக்கிரகத்தை வைத்துக் கொள்கிறாள். அதே சமயத்தில் இங்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெண்மணி உற்சவரை தரிசனம் செய்த பின்தான் தினமும் உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை ஜென்ம விரதமாக கொண்டிருக்கிறாள். முகமதிய படைகள் உற்சவரை தூக்கிச் செல்கையில் அதனை பிரிய முடியாமல் தானும் அவர்கள் போல் வேடமிட்டு படைகளுடன் பயணம் செய்து டில்லி அடைந்தாள். தன்னுடைய தனி முயற்சியில் விக்கிரகம் இளவரசியிடம் இருப்பதை தெரிந்து கொண்ட பின் தன் விரதம் பற்றி கூட சிந்தனை இல்லாமல் தன் ஊர் மக்களுக்கு விஷயத்தை தெரிவிக்க ஓடோடி ஸ்ரீரங்கம் திரும்புகிறாள். சுவாமியை பறிகொடுத்த சோகத்திலே ஆழ்ந்திருந்தவர்களிடம் விக்கிரகம் இருக்கும் இடத்தை சொல்கிறாள். பக்தர்கள் அந்த விக்கிரகத்தை மீட்பதற்கு பல ஆலோசனைகளை செய்கிறார்கள். இறுதியில் டில்லி சுல்தானுக்கு ஆடல் பாடல்களில் மேல் இருக்கும் அலாதியான விருப்பத்தை உணர்ந்து அவர் விரும்பும் வகையில் பல அற்புதமான நாட்டியங்களை ஆடி மன்னரின் அன்பை பெற்று பரிசாக அந்த விக்கிரகத்தை கேட்கிறார்கள். மன்னனும் தன் மகள் தூங்கும் பொழுது சேவகர்கள் மூலம் அந்த விக்கிரகத்தை எடுத்து வந்து இவர்களிடம் கொடுத்து அனுப்பிவிடுகிறான். மறுநாள் காலை விக்கிரகம் காணாமல் போனதை அறியும் இளவரசி உண்மையை தெரிந்து கொண்டு தந்தையை கோபிக்கிறாள். விக்கிரகத்தை திரும்ப பெற்று வரும்படி மன்னர் அனுப்பும் படை வீரர்களுடன் இளவரசியும் புறப்பட்டு விடுகிறாள். அவசர அவசரமாக ஸ்ரீரங்கம் கோயிலை வந்தடைகின்றனர். இந்த திருப்பத்தை எதிர்பார்த்த விக்கிரகத்தை எடுத்து வந்த பக்தர்கள் உடனடியாக ஊர் திரும்பாமல் சுற்றுப்பாதையில் பயணித்து நிதானமாக ஸ்ரீரங்கம் வந்தடைகின்றனர். ஆனால் தாங்கள் வரும்பொழுது ஊரில் விக்கிரகம் இல்லாதை உணரும் இளவரசி அந்த கணமே உயிர் துறக்கிறாள். ஆம், அவள் பெருமாளின் தீவிர பக்தை அல்லவா? அவள் நினைவாக இன்றும் துலுக்க நாச்சியார் சன்னதி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிறது. நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் செல்லும் போது தவறாமல் இந்த சன்னதியை சென்று வழிபட்டு வாருங்கள். நமக்கு ரங்கன் மேல் அந்த தீவிர பக்தி வர அந்த துலுக்க நாச்சியார் அருள் செய்யட்டும். திருமாலுக்கு திருமஞ்சனத்தின் போது லுங்கி ரொட்டி நிவேதனம் இன்றும் நடைபெறுகிறது. உற்சவ காலங்களில்
இந்த சன்னதியை பெருமாள் கடக்கும் நேரத்தில் விக்கிரகத்தை நன்கு உயர்த்தி காண்பித்து துலுக்க நாச்சியாருக்கு தரிசனம் செய்து வைக்கின்றனர் கோவில் பண்டிதர்கள். அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு முகமது பின் துக்ளக்கின் தந்தை உத்தரவின் பேரில் தெற்கு நோக்கி படையெடுத்து வந்தது உலுக்கான் படை. படை சமயபுரம் அருகில் வரும்பொழுது செய்தி அறிந்த வைணவ பக்தர்கள் அனைவரும் தாம் தப்பித்துச் செல்லும் எண்ணத்தை விட்டு தங்கள் உயிருக்கு பயப்படாமல் பெருமாளையும் அவர் வீற்றிருக்கும் கோவிலையும் காப்பதையே தங்கள் லட்சியமாக கொண்டு வில் அம்பு ஏந்தி போர் வீரர்களாக மாறினார்கள். பக்தர்கள் சிலர் மூலவர் சன்னதியை சுவரெழுப்பி மறைத்துவிட்டு உற்சவரை எடுத்து கொண்டு காடுமலை என்று 48 வருடங்கள் சுற்றித் திரிந்தனர். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தில் ஒருவர் பாக்கி இல்லாமல் 1100 பக்தர்களையும் உலுக்கான் படை வெட்டி கொண்டு விட்டது. இரு படைகளுக்கும் இடையே சண்டை நடந்து 1100 பேர்களும் கொன்று மாய்க்கப்பட்ட இந்த இடம் இந்த கோவில் வளாகத்தில் இருக்கிறது. இந்த வீர வைஷ்ணவர்களின் உயிர் தியாகத்தை நாம் என்னென்று சொல்வது? ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள உற்சவர் பெயர் நம்பெருமாள் ஆகும். இந்த பெயர் இவருக்கு எப்படி வந்தது என்பதை இப்போது காண்போம். விஜயநகரம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் ஹரிஹரர், அதாவது புக்கரின் மகன், விக்கிரகத்தை மறைவிடத்திலிருந்து எடுத்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கொண்டு செல்கிறார். இதற்கிடையில் இதே போன்று வேறு விக்கிரகம் ஒன்று செய்யப்பட்டு வழிபாடுகள் தொடரப்படுகின்றன. ஆதி நாளில் இருந்தவர்கள் ஒருவர் கூட அப்போது இல்லை. எது ஒரிஜினல் விக்கிரகம், எது பின்னாளில் செய்யப்பட்டு வழக்கத்துக்கு வந்தது என்று ஒருவராலும் அடித்துச் சொல்ல முடியாத நிலையில் குழப்பம்தான் மிஞ்சியது. முன்பு இருந்தவர்களில் ஒரே ஒரு சலவை தொழிலாளி, அதுவும் கண் பார்வை இழந்தவர் மட்டும் உயிரோடு இருந்தார். பார்வை இல்லாததால் அவராலும் நேரடியாக பார்த்து அடையாளம் சொல்ல முடியாத நிலை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவர் அங்கு இருந்தவர்களிடம் சுவாமிக்கு உடுத்தப்படும் வஸ்திரங்களை தன்னிடம் கொண்டு வருமாறு கேட்கிறார். அவர்களும் ஒவ்வொரு விக்கிரகத்தின் மேலிருந்து வஸ்திரங்களை எடுத்து வந்து ஒவ்வொன்றாக அவரிடம் கொடுக்கின்றனர். ஒவ்வொன்றையும் வாங்கி அவர் முகர்ந்து பார்த்து ஒரிஜினல் விக்கிரகத்தின் வேஷ்டியை முகர்ந்து பார்க்கும் சமயத்தில் இவர்தான் நம்பெருமாள் என்று சந்தோஷத்துடன் உறக்கச் சொல்கிறார். அந்த நாளிலிருந்து ஸ்ரீரங்கம் கோயில் உற்சவர் நம்பெருமாள் ஆனாராம். இதற்கிடையில் உலுக்கான் படையினர் பேயாட்டம் போடுகையில் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் எப்பாடுபட்டாவது தம் தம் பங்கிற்கு எதையாவது செய்து கோயிலை காப்பாற்ற துடிதுடிக்கின்றனர். வெள்ளையம்மாள் என்றும் தேவதாசி பெண் ஒருத்தி மிகவும் அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு படை தளபதியிடம் போய், பக்தர்கள் விக்கிரகத்தை மறைத்து வைத்திருக்கும் இடம் எனக்கு தெரியும், என்னுடன் வந்தால் காட்டுகிறேன் என்று சொல்கிறாள். அவள் அழகில் மயங்கி தளபதியும் அவளுடன் செல்கிறான். மெதுவாக அவனை ஒரு கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்துச் செல்பவள் மேலே உச்சி நிலைக்கு சென்றதும் அவனிடம், இங்கிருந்து குனிந்து பார், கீழே விக்கிரகம் தெரிகிறது என்றாள். அவனும் குனிந்து பார்க்கும்போது மேலிருந்து அவனை கீழே தள்ளி கொன்று விடுகிறாள். இதை அடுத்து படை வீரர்கள் கையில் மாட்டினால் தொலைந்தோம் என்பதை உணர்ந்து தானும் மேலிருந்து குதித்து உயிர் மாய்த்து கொள்கிறாள் வெள்ளையம்மாள். ஆனால் உயிர் பிரிவதற்கு முன் கோயிலை சேர்ந்தவர்களிடம் தனக்கு மட்டுமின்றி தன் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் யார் இறந்தாலும் அவர்களுக்கும் கோயில் மடப்பள்ளியிலிருந்து எரியும் அடுப்பின் விறகை கொண்டுதான் தங்களுக்கு கொள்ளியிட வேண்டும் என்றும், பெருமாளுக்கு சாற்றிய மாலையை எரியூட்டுவதற்கு முன் தங்களுக்கு அணிவிக்க வேண்டும் என்றும், வாய்க்கரிசியும் தங்களுக்கிடும் நீரும் கோயிலிலிருந்து வரும் அரிசியும் அபிஷேக நீருமாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டாளாம். இந்த வெள்ளையம்மாளின் நினைவாகத்தான் இன்றும் ஸ்ரீரங்கம் கோவில் வண்ணங்கள் எதுவும் பூசப்படாமல் வெள்ளை கோபுரமாக நிற்கின்றதாம். பக்தர்களுக்கு பெருமாள் மேல் உள்ள அன்புக்கும் காதலுக்கும் பக்திக்கும் அளவில்லை என்பதற்கு ஸ்ரீரங்கம் கோவிலும் அதன் வெள்ளை கோபுரமும் சான்று என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் திருத்தலம் மட்டுமல்ல, அதை பக்தர்களின் தியாகச் சின்னம் என்றே கூறலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோவை பார்த்து ரசிக்க யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.